தலைமை பதவி தேர்வை மீள நடத்த தயார் ஸ்ரீதரன் திட்டவட்டம். இலங்கையர்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. மீண்டும் வெடிக்கும் பாரிய போராட்டம். இலங்கை தமிழரசு கட்சியின் தலைமை பதவி உட்பட கட்சியின் அனைத்து பதவிகளுக்குமான புதிய தெரிவுகள் அனைத்தையும் மீள நடத்துவதற்கு தயாராக உள்ளேன் என அக்கட்சியின் புதிய தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். தமிழரசு கட்சிக்கு எதிராக யாழ்ப்பாணம் மற்றும் திருகோணமலை நீதிமன்றங்களில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு குறித்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட போதே மேற்கண்டவாறு கூறியுள்ளார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், 75 வருட கால அரசியல் பாரம்பரியத்தினை கொண்ட தமிழரசு கட்சிக்கு எதிராக தற்போது வழக்குகள் தொடுக்கப்பட்டுள்ளன. ஆகவே தொடுக்கப்பட்ட வழக்குகள் தொடர்பில் நீதிமன்றத்தினூடாக கட்சி அதனை முறையாக கையாளுவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. அதே நேரம் கட்சியின் நிர்வாகம் தொடர்பில் புதிய தெரிவுகள் இடம்பெற்றுள்ளமையானது யாப்பு விதிகளுக்கு முரணானது என்றும் கூறப்பட்டுள்ளது. என்னை பொறுத்தவரையில் எனது தலைமை தெரிவு உட்பட கட்சியின் அனைத்து பதவி நிலைகளுக்குமான புதிய தெரிவுகளையும் மீளவும் செய்வதற்கு நான் தயாராக உள்ளேன். விசேடமாக கட்சியின் மூலக்கிளை தெரிவுகளிலிருந்து அனைத்தும் மீள நடைபெறுவதாக இருந்தால் கூட அதனை ஏற்றுக்கொள்வதில் எனக்கு எவ்விதமான பிரச்சினைகளும் இல்லை. இலங்கை தமிழரசு கட்சியின் புதிய தலைவர் தெரிவு உள்ளிட்ட தெரிவுகளுக்கு எதிராகவும் நாளை 19ஆம் திகதி நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருந்த 17வது தேசிய மாநாட்டுக்கு எதிராகவும் திருகோணமலை, யாழ்ப்பாண மாவட்ட நீதிமன்றங்களில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகளை அடுத்து இடைக்கால தடை பிறப்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை ஆசிரியர் சங்கத்தினால் தொழிற்சங்க போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் யோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இந்த போராட்டம் நாளை மறுதினம் கண்டியில் முன்னெடுக்கப்பட உள்ளது. இது தொடர்பில் ஜோசப் ஸ்டாலின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில், எஞ்சிய சம்பள உயர்வை வழங்குவதாக அரசாங்கம் வழங்கிய வாக்குறுதியை நிறைவேற்றுமாறு கோரி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. அரசாங்கம் 1/3 பங்கு தவணையை வழங்கியிருந்தாலும் மீதமுள்ள தொகையை வழங்குவதற்கான காலத்தை அவர்கள் குறிப்பிடவில்லை. உயர்ந்து வரும் வாழ்க்கை செலவினால் தற்போது கிடைக்கும் வருமானம் போதவில்லை. முன்னேறுவதற்கான எந்த அறிகுறியும் இல்லாததால் எங்கள் போராட்டத்தை மீண்டும் தொடங்குவதை தவிர வேறு வழியில்லை. ஸ்டாலின் இவ்வாறு வலியுறுத்தியுள்ளார். கண்டியிலிருந்து ஆரம்பமாக உள்ள இந்த போராட்டத்தில் ஆசிரியர்கள், அதிபர்கள் மற்றும் ஆசிரியர் பயிற்றுவிப்பாளர்கள் பங்கு பெற்றுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்திய கடற்தொழிலாளர்களின் அத்துமீறல்களுக்கு எதிராக யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரகத்தை முற்றுகையிடப் போவதாக யாழ் மாவட்ட கடற்தொழிலாளர்கள் அறிவித்துள்ளனர். யாழ்ப்பாணத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர்கள் சந்திப்பில் யாழ் மாவட்ட கடற்தொழிலாளர்களால் இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில், இலங்கையில் கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்த மீன்பிடியில் ஈடுபட்ட இந்திய கடற்தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளமை பற்றி கூறியுள்ளனர். இலங்கையில் ஒன்றை சொல்லிவிட்டு இந்தியாவுக்கு சென்று இன்னொன்றை கூறுபவர்களின் கொள்கையில் சிக்கல் இருப்பதாக வணக்கத்திற்குரிய தம்பர அமில தேரர் தெரிவித்துள்ளார். அனுபவம் இல்லாதவர்களிடம் நாட்டை ஒப்படைத்தால் அதிகாரம் வழங்கப்பட்ட கோட்டாபய ராஜபக்ஷவின் கதியே மீண்டும் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் நடைபெற்ற பிக்குகள் ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். தம்பர அமில தேரர் மக்கள் விடுதலை முன்னணியுடன் மிக நெருக்கமாக செயற்பட்டு பின்னர் அதிலிருந்து விலகியமை குறிப்பிடத்தக்கது. போரை முடிவுக்கு கொண்டு வந்து ராஜபக்ஷ குடும்பம் அதன் கௌரவத்தை பெற்று நாட்டை வங்குரோத்தடைய செய்துள்ளனர் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். பாடசாலை நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். அதாவது, விடுதலை புலிகளின் போரை முடிவிற்கு கொண்டு வந்து ராஜபக்ஷ குடும்பம் அதன் கௌரவத்தை பெற்று நாட்டை முழுமையாக எழுதி எடுத்து கொண்டவர்கள் போல பொருளாதார பயங்கரவாதத்தின் மூலம் நாட்டை வங்குரோத்தடைய செய்துள்ளதாக சஜித் தெரிவித்துள்ளார். மேலும் மல உர மோசடி மற்றும் நெனோ உர மோசடி என அரசாங்கத்தை சேர்ந்த அமைச்சர்கள் பெருமளவு பணத்தை ஏமாற்றி திருடியுள்ளதோடு வங்குரோத்தான நாட்டில் உரத்தில் ஏமாற்றி திருடிய அரசாங்கமே நாட்டை ஆண்டு வருவதாகவும் கூறியுள்ளார். அத்துடன் எதிர்க்கட்சியில் இருந்து கொண்டே ஐக்கிய மக்கள் சக்தி
சக்தி நீதிமன்றத்திற்கு சென்று அவற்றை வெளிக்கொணர்ந்தது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் அதிபர் தேர்தலை நடத்த தற்போதைய அதிபர் விரும்பவில்லை என்றாலும் இது தேர்தல் வருடமாகியால் இங்கு சரியான தீர்மானத்தை எடுக்க வேண்டும் எனவும் சஜித் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவுடன் மோதல் போக்கினால் மாலைதீவின் பொருளாதாரம் திவாலடைந்துள்ளதாகவும் இதனால் அந்த நாடு சர்வதேச நாணய நிதியத்தின் உதவியை நாடியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்தியாவின் அண்டை நாடாக மாலைதீவு உள்ளது. தீவு தேசமான இந்த நாட்டின் வருமானம் என்பது சுற்றுலாத்துறையை சார்ந்தே இருக்கின்றது. மாலைதீவில் உள்ள கடற்கரைக்கு இந்தியா உட்பட பிற நாடுகளிலிருந்து ஆண்டுதோறும் அதிகமான சுற்றுலா பயணிகள் சென்று வருகின்றனர். குறிப்பாக இந்தியாவில் இருந்து அதிகமான சுற்றுலா பயணிகள் மாலைதீவுக்கு சுற்றுலாக்களை மேற்கொண்டு வருகின்றனர். இத்தகைய சூழலில் கடந்த ஆண்டு முதல் இந்தியா மாலைதீவு இடையேயான உறவில் விரிசல் ஏற்பட்டது. அதாவது மாலைதீவில் கடந்த ஆண்டு அதிபர் தேர்தல் நடந்தது. இந்த தேர்தலில் இந்திய ஆதரவு அதிபராக இருந்த இப்ராஹிம் முகமது சோலி தோல்வியடைந்தார். அவரை பிஎன்பி கட்சியைச் சேர்ந்த முகமது மொய்சு வீழ்த்தி வெற்றி பெற்று அதிபரானார். இந்த முகமது மொய்சி இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்டதோடு சீனா ஆதரவாளராகவும் இருந்து வந்தார். இவர் தனது தேர்தல் பிரச்சாரத்திலேயே தான் வென்றால் மாலைதீவில் உள்ள இந்திய ராணுவ வீரர்களை வெளியேற்றுவேன் என்று கூறி பிரச்சாரம் செய்து வாகை சூடினார். அதேபோல் வெற்றி பெற்று அவர் அங்குள்ள இந்திய ராணுவ வீரர்களை வெளியேறும்படி கூறினார். இது விவாதத்தை கிளப்பியுள்ளது. இத்தகைய சூழலில் பிரதமர் மோடி சமீபத்தில் லட்சத்தீவுக்கு சென்று புகைப்படம் வெளியிட்டுள்ளார். மாலைதீவின் சுற்றுலாத்துறையை முடக்கும் வகையில் உள்நோக்கத்துடன் லட்சத்தீவை பிரதமர் மோடி ஆதரிப்பாராக அந்த நாட்டு அமைச்சர்கள் கூறியதோடு இந்தியா குறித்து சர்ச்சை கருத்துக்களையும் தெரிவித்தனர். இது இந்தியா மாலைதீவு இடையேயான பிரச்சனையை இன்னும் அதிகப்படுத்தியது. இதனால் கடும் கோபமடைந்த இந்தியர்கள் மாலைதீவு செல்வதற்கான டிக்கெட்டுகளை ரத்து செய்தனர். இதனால் மாலைதீவின் வருமானம் சடுதியாக வீழ்ச்சியடைந்தது. இந்த நிலையில் தற்போது மாலைதீவு திவாலாகியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பொருளாதார வளர்ச்சியானது கணிக்கப்பட்ட அளவை விட குறையும் அபாயம் இருப்பதாக இலங்கை மத்திய வங்கி எச்சரித்துள்ளது. திறன்மிக்க இலங்கையர்கள் வெளிநாடுகளுக்கு படையெடுப்பது உற்பத்தி திறனை பாதிப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கை மத்திய வங்கியால் அண்மையில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையில் மேலும் உலகத்துறையில் சாதகமற்ற போக்குகள், ஏற்றுமதி துறையின் மீட்சியையும், திறன்மிக்க இலங்கை தொழிலாளர்கள் வெளிநாடுகளுக்கு படியெடுப்பது உற்பத்தி திறனையும் பாதிக்கின்றது. இதன் காரணமாக குறுகிய கால மற்றும் நீண்டகால பொருளாதார வளர்ச்சி குறையும் அபாயம் உள்ளது. தற்போது கணிக்கப்பட்டுள்ளபடி குறுகிய காலத்திற்கு பொருளாதார வளர்ச்சி மெதுவாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆனால் பொருளாதாரம் படிப்படியாக அதிக வளர்ச்சி நிலைக்கு வரும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது.